எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கலர்ஃபுல்லாக குச்சி ஐஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அது நம்ம ஃப்ரெஷ்ஷாக உள்ள பழங்களை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதில் என்னென்ன பொருட்கள் தேவை நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் மாம்பழம் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்புக்கு கிவி, 1 கப்புக்கு ஸ்ட்ராபெரி. அதாவது மாம்பழம், ஸ்ட்ராபெரி, கிவி எல்லாமே நல்லா இனிப்பான பழங்களாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் தண்ணியும் சேர்க்க போகிறதில்ல, அதே மாதிரி சீனியும் சேர்க்க போகிறதில்ல, இல்லை ஹனி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அந்த பழங்களில் உள்ள அந்த இனிப்பை வச்சு தான் நாம் இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போ நான் எல்லாத்தையுமே தனித்தனியாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி குல்ஃபி மோட் எடுத்துக்கிறோங்க. இந்த குல்ஃபி மோடில் முதல்ல நம்ம ஸ்ட்ராபெரியை ஊற்றுறோம். அது நம்ம 3 பங்காக ஊற்ற போகிறோம். நான் 3 பழங்கள் தானே எடுத்திருக்கோம், அதனால் 3 பங்காக ஊற்ற போகிறோம். இப்போ நான் முதல் பங்கு ஸ்ட்ராபெரி சேர்த்துட்டேன், அரைச்சது ஸ்ட்ராபெரி சேர்த்துட்டேன். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஃப்ரீசருக்குள்ளே வைக்க போகிறோம். ஃப்ரீசருக்குள்ளே நீங்கள் இதை ஒரு 45 நிமிஷம் வச்சுருக்கணும். அதை ஃபுல்லாக அப்படியே ஐஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. மேலே ஒரு லேயர் மட்டும் படிஞ்சால் போதும். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம இன்னொரு பழம் சாறு ஊற்ற போகிறோம் இல்லையா, அதனால தான். இப்போ 45 நிமிஷம் கழித்து இதை எடுத்திருக்கேன். இது ஓரளவு நல்லா மேலே மட்டும் நல்லா லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் அரைச்சி வச்சுருக்கேன் மாம்பழம் இருக்குல்லையா, அந்த மாம்பழத்தை சேர்க்குறேன். பாருங்கள் மாம்பழம் எவ்வளோ திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதில் தண்ணியும் சேர்க்கலை, சீனியும் சேர்க்கலை. இப்போ மாம்பழம் 2வது பங்கு ஊற்றியாச்சா. இப்போ இதை மூடி இதை ஃப்ரீசருக்குள்ள இது ஒரு 30 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும். ஏன்னா மாம்பழம் ஏற்கனவே கட்டியாக இருக்கனால கொஞ்சம் ஓரளவு டப்புமே உறைஞ்சிரும். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க கிவி பழம் இருக்குல்லையா, அதை மேலே ஊற்றுறேன். அதையும் மேலே ஊற்றிட்டு இப்போ அதையும் நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசருக்குள்ளே இதை குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது வச்சு எடுங்க. இதில் நான் 3 பழங்கள் சேர்த்துருக்கேன். இது தவிர நீங்கள் மற்ற பழங்கள் சேர்க்குறதா இருந்தால் தாராளமாக அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு அந்த குச்சி ஐஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் அழகாக வந்துருச்சு. நீங்கள் இதை எடுக்கும்போது உங்களுக்கு வர மாட்டேங்குது, கஷ்டமாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணியில் காமிச்சிங்கன்னா அது ஈஸியாக எடுத்துடலாம். இந்த சம்மரில் கட்டாயம் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க, அது ரொம்ப பிடிக்கும். சின்னவங்கள பெரியவங்க வர கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா. கட்டாயம் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அவங்க ஸ்கூல்லேருந்து வர்ற நேரத்தில் சம்மரில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. மதிய நேரத்தில் வெளியே விளையாண்டிட்டு வரும்போது இதை கொடுத்தாங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு பிடிக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.